ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ரா. இன்றைக்கி இதே குக் எஃப்எஃப் தான் மை சுகர் டேடி. ஸோ நான் இதில் ஏற்கனவே 5 பார்ட் போட்டுட்டேன். ரொம்ப நாள் ஆகிடுச்சு இந்த எஃப்எஃப் போட்டு. ஸோ இன்றைக்கி தான் போடுறேன். 6th பார்ட்ரா இது. ஏற்கனவே 5 பார்ட் நான் போட்டேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. இது 6th பார்ட். ஓகே சல குட்டீஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பக்கம் காட்டினா கிம் தான் உட்காந்து திங்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ பிளான்லாம் பக்காவாக போட்டு வச்சுட்டான். இன்னும் என்னென்னா அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது மட்டும்தான். ஸோ அவங்க ஆளுங்கிட்டலாம் கேட்குறான், கன்ஸ்லாம் ரெடியாக இருக்குல்ல? ரெடியாக இருக்குது சார். ஓகே. ஸோ எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கோங்க. நாளைக்கு அந்த ஸ்பாட்டுக்கு போகிறோம். அந்த ஸ்பாட்டையும் மொத்தமாக காலி பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் மிஷன் இதுதானே. ஸோ இதை முடித்ததுக்கப்புறமா அந்த எங்கே சொன்னால் ஏரியா ஃபாரஸ்ட் தானே. ஸோ அங்கே தானே இருக்குது. ஆமாம், அந்த மேன்ஷன் அங்கே இருக்குல்ல. ஸோ அந்த மேன்ஷனுக்கு தான் நம்ம போக போகிறோம். ஆல்ரெடி அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் சண்டேன்னு வந்தாலே வெளியே போயிடுவாங்க. ஸோ அந்த மாஃபியா மட்டும்தான் உள்ளே இருப்பான். ஸோ மொத்தமாக 1 மில்லியனுக்கு மேலே அந்த இடத்துல இருக்குது. ஸோ அதை மட்டும் தேடி கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா அங்கே இருக்க ஃபைல்ஸ் தான் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டை கொளுத்தி விட்டுட்டு வரப்போகிறோம். இந்த பிளானை கரெக்டாக பண்ணணும். அண்ட் தென் இன்னொரு விஷயம், நடுவில் யார் வந்தாலும் பார்க்காதீங்க, ஃபுல்லாகவே சுற்றி தள்ளுங்க, அவ்வளோதான். அண்ட் தென் சார், எனக்கு டவுட். என்னாச்சு? டீம் ஏ டீம் பின்னு பிரிச்சிருக்கீங்களே. ஸோ எந்த பக்கத்துலேருந்து வருது? நீங்கள் ஃப்ரண்ட்லேருந்து போங்க, நீங்கள் பேக்லேருந்து வாங்க, ஓகேவா? மணி வந்தோடனையும் பேக்கில் இருக்க நீங்கள் அந்த மணியை எடுத்துகிட்டு டீம் பி அங்கேருந்து கிளம்பிடும். ஸோ டீம் ஏ நான் சொன்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுங்க. அண்ட் தென் நான் டீம் ஏல தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இப்போ கிம் பிளான்லாம் போட்டு பக்காவாக வச்சுட்டான். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் பார்த்து பண்ணியிருக்கான். இந்த பக்கம் காட்டினா ஜங்குவோட டேடி தான். ஸோ எல்லா விஷயத்தையும் ரெடியாக எடுத்து வச்சிட்டார் அவரும் இந்த பக்கம். ஸோ அவர் சொல்கிறது, இங்கே பாருங்கள், எப்படியோ தெரிஞ்சு அவங்க டீமே டீம் பி தான் வருவாங்க. ஏன்னா அங்கே இருக்க மணியை ஃபுல்லாக அடிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நம்மக்கிட்ட என்ன ஒரு விஷயம்னா, இந்த பக்கத்தில் இருக்க டீம் பியை போய் பிடிங்க, நான் டீம் ஏல இருக்கேன். ஃபஸ்ட்டு போய் அவங்க எப்படியும் அந்த வீட்டெல்லாம் கொளுத்தி விட்டுருவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பிகாஸ் எந்த ஒரு மாஃபியாவும் தடையத்தை விட்டுட்டு போக மாட்டாங்க. அந்த வேலையை அவங்க பார்க்கும்போது மெயின் யாரோ, ஸோ நான் அவங்களை கண்டிப்பாக பிடிச்சிருவேன். அதுக்கான வேலையை நான் பார்க்குறேன். அண்ட் தென் நீங்கள் அந்த மணியை வாங்குறீங்க, உடனே கால் பண்ணுறீங்க ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு. ஸோ அவங்க வந்துடுவாங்க, ஓகேவா? ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமும் எல்லோரும் பேசி வச்சுட்டு ரெடியாக இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் காட்டினா தயாங் தான். ஸோ ஜங்கு கூட உக்காந்துட்ருக்கான். ஒரு ரொமான்டிக்கான பிளேஸ், அவனோட லேப்ஸில் அப்படியே தான் உக்காந்துட்ருக்கான். ஜங்குக்கு அப்படியே தயாங்க இன்னும் கிட்ட எழுது அவனோட நெக்கில் தான் ஸ்மெல் பண்ணிகிட்ருக்கான். தயாங், என்ன ஜங்கு, நீ ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்க, பேசாமல் நான் அவனை சாப்பிட்டுட்டா? ஜங்குக்கு என்னால் சாப்பிட முடியாதுடா, பரவாயில்ல நான் டேஸ்ட் பண்ணட்டா? என்ன ஜங்குக்கு உனக்கு இப்போ பிரச்சனை? எனக்கு இப்போ ஒன்று சாப்பிட்ணுமே அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது தயாங்க அப்படியே திரும்பி ஜங்குக்கு ஒன்று லிப் லாக் தான் பண்ணுறான். ஸோ ஜங்குக்கு பேக் கிஸ் பண்ணுறான். லைட் ஷாக் தான் அவனுக்கு. ஏன்னா தயாங்கே இந்த மாதிரி பண்ணுறான்னா அவனும் ரொமான்டிக் மூடில் இருக்கான் தான் சொல்லிவிட்டு. ஸோ அதனால் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ அந்த கிஸ் ரொம்ப டீப்பாக போயிட்டே இருக்குது. கரெக்டாக ஒரு பால் வந்து தயாங்கோட தலையிலே அடிக்குது. பார்த்தா பின்னாடி ஏதோ ஒரு குழந்த விளையாடிட்டுருக்காங்க போல். ஸோ அது பார்க் மாதிரி ஏரியா. அந்த குழந்தையோட பால் வந்து தயாங் மலையிலே அடிக்குது. ஸோ தயாங் அதை பார்த்துட்டு, பாப்பா அந்த பக்கம் ஓரமாக போய் விளையாடு, தேவையில்லாமல் வந்து என்கிட்ட சண்டை வெளிக்காத அப்படின்ற மாதிரி தயாங் சொல்கிறேன். ஜங்கு கடைக்கு சிரிச்சுட்டு, ஆமாம் என் ஒய்ஃப் கிட்டலாம் வந்து இந்த மாதிரி சண்டை போடாத, அவ்வளோதான், நீ போ அப்படின்னு. நீ இந்த பக்கம் தயாங் ஒன்று ஜங்குக்கு பக்கம் திரும்பி, யாரை பார்த்து ஒய்ஃபுன்ற? உன்னை பார்த்துட்டான்டா, நீ தான் எனக்கு ஒய்ஃப். இல்லை ஜங்குக், நான் ஒய்ஃப்லாம் கிடையாது, நான் உன்னோட ஹஸ்பண்ட். நீ என் ஒய்ஃப் தான். ஜங்குக், இல்லை ஒய்ஃப் தான்டா நீ எனக்கு. அப்போது நான் தான் இனிமேல் டாப், அப்போ நீ பாட்டம். அதெல்லாம் கிடையாதுடா, என்றைக்குமே நான் தான் டாப், நீ தான் பாட்டம், புரியுதா? இல்லை ஜங்குக், நான் தான் ஹஸ்பண்ட், நீ தான் இனிமேல் ஒய்ஃப், புரியுதா? ஸோ அப்போது நான் தான் ஒய்ஃபுன்றேன். ஆமாம் ஜங்குக். ஸோ ஒய்ஃப் செய்ய வேண்டியதுலாம் அப்போ நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு அப்படியே ஏஞ்சிக்கிறான். தயாங்க கூப்பிட்றாங்க படுத்துட்டு. தயாங்க அதை பார்த்துட்டு, டேய் என்னடா பண்ணுற? நான் தானே ஒய்ஃபுன்னேன். ஸோ ஒய்ஃப்னால் ப்ரிவென்டடாக இப்படி தானே இருப்பாங்க அப்படின்னோடனே ஜங்குக்கோட பின்னாடியே போய் முதுகில் ஒரு எட்டு வச்சுட்டு, தயாங் இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க ஒய்ஃப்னால், நீ ரொம்ப தப்பாக இருக்கடா, எனக்கு பிடிக்கல, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்றான். ஸோ தயாங் ஒரு கையை பிடிச்சி அப்படியே ஜங்குக்கு இழுக்கிறாங்க. தயாங் வந்து ஜங்குக்கு மேலே விழுறான். ஸோ ஜங்குக்கு அப்படியே பிடிச்சிட்டு, நீ சரிப்பட்டு வர மாட்டாடா, அதுக்கு நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ மேரேஜ் பண்ணிட்டு எனக்கு சும்மா இருந்தால் மட்டும் போதும்
அப்படின்ற மாதிரி ரொமான்டிக்காக பேசுகிறான். ஸோ தயாங்க்கு ரொம்ப ஷை ஆகிடுது. அப்படியே ஜங்குக்கோட செஸ்ட்டில் தான் தலையை வச்சுக்கிறான். ஸோ வச்சுட்டு அப்படியே சிரிக்கிறான். இந்த பக்கம் காட்டினா ஷைன் டே பை டே அவனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போகுது. போய் ஷாப்பை கூட திறந்து ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு அவனால் அவனோட பிஸ்னஸை கூட பார்க்க முடியல. ஸோ ரொம்ப டயர்டாயிடுறான் அவன் சின்ன விஷயம்னாலே. ஸோ நிறையவே சாப்பிட்றான். டே பை டே இந்த பக்கம் அவன் ரொம்ப வியர்டான ஆக்டிவிட்டீஸ்லாம் அவனே பார்க்குறான். ஸோ இந்த பக்கம் ஷைன் முடிவெடுக்கிறான். ஓகே போய் டாக்டர் ஒரு வாட்டியாவது கன்சிடர் பண்ணிட்டு வரலாம், இல்லைன்னா ஏதாச்சும் ஆகிட போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு திங்ஸ்லாம் எடுத்துக்கிறான். பட் அவனுக்கு அப்படியே கிம்மை பார்க்கணுன்னு ஞாபகம் வருது. ஸோ அவனால் முடியல. ஏன்னா கிம்க்கு கால் பண்ணால் அவன் ஃபோனே ரீச் ஆகலை. அதனால் ஸோ இந்த பக்கம் அவனோட திங்ஸ்லாம் எடுத்துக்கிறான். மணி கொஞ்சம் எடுத்துகிட்டு நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கிளம்பிடுறான். ஹாஸ்பிட்டலுக்கு போனதுமே நிறைய பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் நின்றுட்டுருக்காங்க. அதெல்லாம் ஷைன் அப்படியே பார்த்துட்டே போகிறான். ஸோ அங்கே போய் உட்காந்து நர்ஸ் வந்து கரெக்டாக ஷைன் பேரெல்லாம் கூப்பிட்றாங்க. ஸோ ஒரு 5 பேர் போனதுக்கப்புறமா ஷைனும் ஏஞ்சி உள்ளே போகிறான். உள்ளே போனதுக்கப்புறம் டாக்டர் உங்கள் பேர் ஷைன் தானே? ஆமாம் டாக்டர். என்னாச்சு? என்னன்னு தெரியல டாக்டர், சுத்தமாக என்னால் முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது. இவ்வளோ டயர்டாக நான் ஆனதே கிடையாது. ஈவன் சாப்பிட்டா எதுவுமே சுத்தமாக பிடிக்கவும் மாட்டேங்குது டாக்டர். வாமிட் வந்துடுது. அட் த சேம் டைம் தூக்கமாக வருது. ரொம்ப டயர்டாக இருக்குது. ஒரு ஒர்க் கூட என்னால் ஒழுங்காக பண்ண முடியல அப்படின்னு ஒன்றுமே டாக்டர். ஸோ நீங்கள் பாய் ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்க உங்களுக்கு? இருக்காங்க டாக்டர். அவங்க இங்கே வரல. ஸோ கொஞ்சம் ஒர்க்காக வெளியே போயிருக்காங்க. ஓ அப்படியா, சரி. உங்கள் ப்ளட் டெஸ்ட் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ 2 டேஸ் கழிச்சு வந்து நீங்கள் என்ன ரிசல்ட்டுன்னு பார்த்துக்கிறீங்களா? ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிம் இருக்கான். கையிலேருந்து ப்ளட் மட்டும் எடுக்கிறாங்க. ஸோ எடுத்ததுக்கப்புறம் கிம்க்கு காட்டன் வச்சு அனுப்பி விட்டுடுறாங்க. ஸோ கிம்மும் ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கிட்டு நேராக வரான். ஸோ நேராக வந்து மெடிசன்ஸ்லாம் கொஞ்சம் பை பண்ணிவிட்டு போகிறான். ஸோ நேராக அவன் வீட்டுக்கு தான் வரலான்னு சொல்லிட்டு பொறுமையாக நடந்து வந்துட்டுருக்கான். ஸோ அவனுக்கு அப்படியே ஒரு பார்க்கை பார்க்குறான். அந்த இடத்துக்கு அப்படியே போய் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போகிறான். ஸோ கிம் பார்க்குறான். அங்கே நிறைய குழந்தைங்க ஸோ ஜாலியாக விளையாடிட்டுருக்குங்க. பிறந்த குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் கிம் பார்க்குறான். பார்த்துட்டே இருக்கும்போது அவன் அப்படியே இன்னொரு இடத்தையும் பார்க்குறான். ஒரு மாதிரி கப்புள்ஸ் 2 பேர் மேலே படுத்துட்டு இருக்கத அவன் என்னடா இது பார்க்கில் கூட சும்மா இருக்க மாட்டானுங்களா, இப்படி ரோதனை எடுக்கிறானுங்களே அப்படின்ற மாதிரி ஷைன் பார்த்துட்டே இருக்கான். ஸோ அவன் அப்படியே கொஞ்சம் சைடாக திரும்பி பார்த்தா தயாங்கோட ஃபேஸ் தெரியுது. அதை பார்த்தோன்னே ஷைனுக்கு அதிர்ச்சி. தயாங் இவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்? யார் அந்த பையன்? அவன் மேலே படுத்துட்டு அவன் கிஸ் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி பார்க்குறான். ஸோ இந்த பக்கம் ஷைன் பொறுமையாக அவன் திங்ஸ் எல்லாம் அங்கேயே வச்சுட்டு பொறுமையாக அவன் மட்டும் ஏஞ்சி அப்படியே ஒரு வாக் போடுற மாதிரி அப்படியே போய் திரும்பி பார்க்குறான். பார்த்தா ஜங்குக் மேலே தயாங்க படுத்துட்டு அவனை லிப்லாக் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இது பார்த்ததுமே ஷைனுக்கு அட பாவி, உன்னை நம்பி உங்கள் அண்ணன் விட்டுட்டு போனால் நீ என்னடா இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி பார்க்குறான் ஷைன். பட் இந்த பக்கம் தயாங்க அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஸோ அவன் பாட்டுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஷைன் அதை பார்த்துட்டு ஓகே பையனுக்கு 18 மேலே ஆயிடுச்சுல, ஸோ அதனால தான் இப்படி இருக்கான், அவனோட பாய் ஃப்ரெண்ட் போல் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு ஷைன் நேராக வந்து உக்காந்துடுறான். ஸோ உக்காந்துட்டு இந்த பக்கம் காட்டினா தேக்கு அடுத்த 10 நிமிஷமாக அவங்க 2 பேரும் ஏஞ்சிக்கவே இல்லை. அந்த லிப்லாக்லேயே இருக்காங்க. ஷைன் பார்த்துட்டு சரி சின்ன பசங்க ஏதாவது பண்ணிட்டு போட்டோம், நம்ம கிளம்பலாம் இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவனோட திங்ஸ்லாம் எடுத்துக்கிறான். ஸோ எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு தான் கிளம்புறான். இந்த பக்கம் காட்டினா தேகு ஸ்டில் லிப்லாக்கில் தான் இருக்காங்க. இந்த பக்கம் தாங்க தான் பிரேக் பண்ணுறான் கிஸ்ஸை. ஸோ செம்மையாக மூச்சு வாங்குது அவனுக்கு. அப்படியே ஜங்கு செஸ்ட் மேலே சாஞ்சிட்டு சுத்தமாக என்னால் இதுக்கு மேலே முடியல, ப்ரீத்திங்கே வரமாட்டேங்குதுடா அப்படின்னு ஏஞ்சி ஆக்சிஜன் தான் எடுத்துகிட்ருக்கான். ஜங்குக்கு அதுக்கே பார்த்தல ஒரு 10 மினிட்ஸ்க்கே நீ இவ்வளோ டயர்டாகிடுற பார்த்தல, ஸோ அதனால் நான் தான் இனிமேல் டாப்பாக இருப்பேன், நீயே இருந்துட்டு போடா என்னால் முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் ஆக்சிஜன் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிறான். ஸோ இந்த பக்கம் காட்டினா ஷைன் வீட்டில் தான் இருக்கான். ஸோ அவன் எத்தனையோ வாட்டி கிம்முக்கு கால் பண்ணி பார்க்குறான். பட் கிம் ஃபோனே எடுக்கல. அட் த சேம் டைம் அந்த பக்கம் காட்டினா கிம் தான் ஸோ எல்லா பிளானையும் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கான். ஸோ எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ டீம் பின்னு பிரிஞ்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு போகிறவங்க அந்த மணி ஃபுல்லாக எடுத்துடுறாங்க. எடுத்ததுக்கப்புறமா பேக்கில் வச்சுட்டு அந்த பக்கத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. ஸோ வேறு இடத்துக்கு. ஸோ அவங்கள டீம் பியில் இருக்க அந்த போலீஸ் போய் அங்கே பிடிச்சிடுறாங்க. இந்த பக்கம் காட்டினா டீம் ஏ தான். ஸோ இந்த பக்கம் கிம் சொல்கிறான், இதுக்கு மேலே கொளுத்த வேண்டியது மட்டும்தானே வேலை? ஆமாம் பாஸ், கொளுத்த வேண்டியது மட்டும்.
மட்டும்தான். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேர் போய் காரில் ரெடி பண்ணிக்கோங்க நம்ம இங்கேருந்து கிளம்புறதுக்காக அப்படின்னு பாதி பேர் போயிடுறாங்க. ஸோ 20 பேர்னா அதில் 10 பேர் தான் அங்கே இருக்காங்க. கரெக்டாக எனக்கு டைம் பார்த்து அதாவது போலீஸ் ஜங்குக்கோட அப்பா கூட்டிகிட்டு வந்த ஃபோர்ஸ் உள்ளே வருது. ஸோ மொத்த பேரையும் சுடுறாங்க. ஸோ கிம் அதை பார்த்துட்டு அவனோட கன்னை எடுத்து லோட் பண்ணி எல்லாரையும் சுட்டுட்ருக்கான். ஸோ அவன் ஒரு ப்ளேஸில் போய் அவன் ஒளிஞ்சு தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். கரெக்டாக அவனுக்கு பின்னாடி இருந்து யாரோ கன்று தலையில் வைக்கிறாங்க. ஸோ கிம் அப்படியே பார்க்குறான் யாருன்னு சொல்லிட்டு ஜியானோட அப்பா. ஸோ வந்த ஆளுங்க எல்லாரையுமே போட்டு தள்ளிட்டாங்க போலீஸ். ஸோ இந்த பக்கம் காட்டினா ஜியானோட அப்பா வந்துட்டு அதாவது ஜங்குக்கோட அப்பா. ஸோ அப்படியே இந்த பக்கம் கிம்மோட தலையில் புல்லட்டை இறக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டாரு. டேய் இங்கே பாரு, வச்சுருக்க கன்று அஃபிஷியல் போட்டேன்னா அவனை நீ இருக்கக்கூட மாட்டேன். மரியாதையாக உன் பாஸ் காய் இருக்க இடத்த சொல்லிடு, இல்லைன்னா அவ்வளோதான் நீ அப்படின்னு ஒன்றுமே. கிம் கொஞ்சம் பயப்படுறான், பட் வெளியே காட்டல. ஸோ அவன் சொல்ல மாட்டான் ஈஸியாக. கிம் இங்கே பாருங்கள், நான் இங்கே ஒரு வேலை செய்கிறேன், ஒரு மெம்பராக வேலை செய்கிறேன். தேவையில்லாமல் எனக்கு இங்கே ஓனர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஓ உனக்கு தெரியாதா கிம், நீ தானே காயோட ரைட் ஹேண்ட், உனக்கே தெரியாதா? எப்படிரா பொய் 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 வாயை திறந்தாலே பொய் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் கிராஃப்ட் தான் போடுறாங்க பின்னாடி. ஸோ கிம் அப்படியே கண்ணை மூடுறான். என்ன பண்ணுறதுன்னு வேறு அவனுக்கு தெரியல. ஸோ திங்க் பண்ணிவிட்டு எனக்கு உண்மையாலே தெரியாது அப்படின்ற மாதிரி சொன்னதுமே இந்த பக்கம் இன்னொரு போலீஸ் வந்து அப்படியே கிம்மோட கழுத்து பிடிச்சிட்டு இங்கே பாரு, உன்னை மட்டும் நாங்கள் இந்த மாதிரி பண்ணுவோம்னு நினைக்காத, உன் கூட சம்மந்தப்பட்டவங்க எல்லாரையும் போட்டு தள்ளுவோண்டா அப்படின்னு ஒன்றுமே. கிம்முக்கு உடனேமே மைண்டுக்கு வர்றது 2 பேர் தான். ஒரு பக்கம் ஷைன், இன்னொரு பக்கம் தயாங். ஸோ அவங்க 2 பேரோட ஞாபகம் தான் வருது அவனுக்கு. இந்த பக்கம் காட்டினா கரெக்டாக கிம் தேவையில்லாமல் என் ஃபேமிலியெல்லாம் இருக்கிற வேலை வச்சுக்காதீங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த போலீஸை தள்ளி விடுறான். ஸோ அந்த போலீஸ் வந்து கிம்மோட கால்லேயே ஒரு அடி வைக்கிறாங்க. ஸோ கிம்மி வேறு வழி இல்லாமல் அவன் சொல்கிறான் காய் இருக்க இடத்த. ஸோ இந்த பக்கம் போலீஸ்லாம் கிம்மு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ கிம்மு அப்படியே இழுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. போயிட்டு ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்க ஒரு பிளேஸ், அங்கே தான் கிம்மை வச்சுருக்காங்க. அவங்க பாதுகாப்புக்கு ஜியான் தான் நின்றுட்டுருக்காரு. ஸோ அவர் திரும்பி ஒரு பிளான் போட்டு அங்கே ஒரு 4 பேர் போலீஸ் மட்டும் கிம் பக்கத்தில் விட்டுட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ காயை பிடிக்கிறதுக்காக. ஸோ இந்த பக்கம் காட்டினா காய் என்னாச்சு போன வேலை சார், மணி வந்து சேர்ந்துச்சு சார், ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிம்மும் வந்துடுவான் அப்படின்னு போதே கரெக்டாக இந்த பக்கம் காட்டினா காய் ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது போலீஸ் உள்ளே என்ட்ரி ஆகிறத தெரிஞ்சுக்கிறான். இந்த பக்கம் காட்டினா கிம் தான். ஸோ எல்லா போலீஸையும் அவன் அங்கே இருந்தவங்கள அடித்து போட்டுட்டான். ஸோ அடித்து போட்டுட்டு நேரம் அங்கே தான் வரான். பிகாஸ் இந்த பக்கம் காய்கிட்ட சொல்லலாம்னு சொல்லிவிட்டு காய் வந்திருக்க போலீஸ் எல்லாரையும் மர்டர் பண்ணுங்கள், ஸோ அஃபிஷியலாக இருக்க பெரிய ஆஃபீஸரை மட்டும் வைங்க அப்படின்னோடனே ஜியானோட அப்பா தான் அங்கே இருக்கவங்க அஃபிஷியலி. ஸோ பெரிய ஆஃபீஸரும் ஈவன் அவர் மட்டும் எதுவுமே பண்ணல, மிச்சம் எல்லா போலீஸுமே மர்டர் பண்ணுறாங்க. ஃபுல்லாக கொடூரமாக பண்ணி வச்சுருக்கானுங்க. ஸோ இந்த பக்கம் காட்டினா கரெக்டாக கிம் வந்துடுறான். அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு உள்ளே என்ட்ரு ஆகிறான். பார்த்தா கரெக்டாக அங்கே கிம் வந்து கையில் புல்லட் லோட் பண்ணி கன்று வச்சுட்டு ஜியானோட அப்பா தலையிலே வச்சிட்ருக்காங்க. ஸோ அதை பார்த்ததுமே இந்த பக்கம் காய் ஓகே கேம் பிளே முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் ஜியான் கையில் இந்த கீயை தான் வாங்கி அவன் போட்டு இந்த ஹேண்ட் கிராஃப்டை ஓப்பன் பண்ணிக்கிறான். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அப்படியே பார்த்துட்டு ஜியானோட அப்பாவை உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்னையும் வந்து இந்த மாதிரி கன்று வச்சு மாட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பேக்கெட்டில் வச்சு இந்த கன்னியும் இருக்கான். ஸோ இந்த பக்கம் காய் வாவ் வாட்டர் மிசபிள் ஏரியாவில் ஓகே இன்றைக்கி நம்மளோட டார்கெட் எல்லாமே முடிஞ்சிச்சு லக்கு. ஸோ ஃபைனலி இந்த மிஷின் முடிஞ்சிச்சுல. ஆமாம் சார் முடிஞ்சிடுச்சு, இந்த மிஷின் ஃபுல்லாகவே முடிஞ்சிடுச்சு. ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி மணியும் வந்துடுச்சு, அந்த மாஃபியாவும் இல்லை, நீங்கள் தான் நம்பர் 1 மாஃபியா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் போதே கரெக்டாக இந்த பக்கம் வந்து அப்படியே மேனிகுலேட் பண்ணுற மாதிரி பேசுகிறான் காய். ஓகே நான் தான் நம்பர் 1 மாஃபியா, பட் என் ப்ளேஸ் உனக்கு தான்டா வரணும். ஸோ காய் இதுக்கு மேலே நோ மோர், இனிமேல் கிம் மட்டும்தான் ஓகேவா. கிம் தேவையில்லாமல் இவனை விட்டு வைக்காத, ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணிவிடு அப்படின்னு ஒன்றுமே. கிம் யோசிக்காமல் அந்த புல்லட் லோட் பண்ணி இந்த பக்கம் ஜக்கு கூட அப்பாவோட செஸ்ட்லேயே 4-5 புல்லட் கிட்ட சக்குன்னு இறக்குறான். ஸோ இதெல்லாம் ஒரு இடத்துல வீடியோவாக வேறு ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த பக்கம் இறக்குனதுமே இந்த பக்கம் கிம் சொல்லிட்டான் சார் மிஷன் ஃபினிஷ் அப்படின்னோடனே இந்த பக்கம் காட்டினா காய் தான். ஸோ அவன் புல்லட் லோட் பண்ணி வச்சுருப்பான் போல், அந்த கன்னை பின்னாடி வச்சுக்கிறான். பட் எதுவும் பண்ணல கிம்மை.
ஸோ இந்த பக்கம் காட்டினா ஜியானோட அப்பாவோட உடம்பு தான். ஸோ இதை எடுத்துகிட்டு போய் அங்கே அந்த காக்கி சட்டை இருக்கிற இடத்துல விசிறி போடுங்கடா, அப்போ தான் தெரியும் மாஃபியானா யாருன்னு சொல்லிட்டு மொத்த பெரிய எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு ஒன்றுமே இந்த பக்கம் எல்லாருமே ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற போலீஸோட உடம்பு அந்த எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் காட்டினா காய் அப்படியே கிம்கிட்ட பேசிக்கிட்டே ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. ஸோ அங்கே மலை பிரதேசம், அங்கேருந்து விழுந்தால் ஃபாரஸ்ட் ஹில்ஸ் மாதிரி இருக்குது, அதாவது மலையை உச்சி, அங்கேருந்து கீழே விழுந்தால் தண்ணிலாம் இருக்கும்ல அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். நல்லா ரொம்ப ஸ்மூத்தாக பேசி தான் கூட்டிகிட்டு போகிறான். இனிமேலேருந்து நீ தான் மாஃபியா, ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்ட, எனக்கு அப்புறம் நீ இருக்கன்ற ஒரு நம்பிக்கையில் நான் போகிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி அப்படியே பேசிகிட்டே இருக்கான் காய். திடீர்னு கன் எடுத்து பட்டுன்னு ஒரு புல்லட் இந்த பக்கம் கிம்மோட ஹார்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு, அதாவது அவன் ஷோல்டர்லேயே இறக்குறான். ஸோ கிம் அந்த ஃபோர்ஸ்லேயே அந்த மேலேருந்து அப்படியே கீழே விழுற மாதிரி போகிறான். ஸோ அப்படியே பார்க்குறான் காய் தான். குட் பாய் கிம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு புல்லட் ஒன்று இறக்குறான். கரெக்டாக அவன் ஹார்ட்லேயே படுது இந்த புல்லட். ஸோ அப்படியே அந்த மலை உச்சிலேருந்து இந்த பக்கம் கிம்மும் கீழே விழுறான். ஸோ இந்த பக்கம் காய் ஒரு ஆளை பார்த்து கூப்பிட்றான். ஸோ அவங்க வந்து பாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா வேலையும் முடிச்சாச்சு, ஸோ அந்த ஃபுட்டேஜும் அங்கேயே போட்டாச்சு சார். ஓகே, அப்போ இனிமேல் எல்லாம் கிம் மேலே விழும் பழியெல்லாம். ஸோ நமக்கு தேவையில்லாது இது, அப்படியே ஒதுங்கிக்க வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு காய் வந்து அந்த மணியெல்லாம் எடுத்துகிட்டு வாங்கடா நம்மளோட கோட்டர்ஸ்க்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். ஸோ இந்த பக்கம் காட்டினா போலீஸ்க்கு அவங்கெல்லாம் ரொம்ப வேகமாக வராங்க. ஸோ அஃபிஷியல் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வேகமாக வந்து பார்க்குறாங்க. பார்த்தா இந்த பக்கம் அவ்வளோ போனவங்க எல்லாமே இறந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க கூட ஒரு வீடியோ ஃபுட்டேஜும் இருக்குது. வார்னிங் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ எடுத்துப்பாங்க. ஸோ அந்த வார்னிங் வீடியோ தான் ஓடிட்டுருக்கு. பாருங்கள், மாஃபியாலேருந்து பேசுகிறோம், தேவையில்லாமல் எங்களை பிடிக்கிறதுக்கெலாம் ட்ரை பண்ணிருக்காதீங்க, நாங்களாம் எவ்வளோ பெரிய ஆளுன்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் தென் என் பேர் கிம், ஸோ தேவையில்லாமல் இந்த கிம் கிட்ட வச்சுக்கிற வேலை உங்களுக்கு வேணாண்டா அப்படின்ற மாதிரி ரொம்ப ரூடாக கிம் பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ. ஸோ அதுக்கப்புறமா கிம் அப்படியே மிஸ்டர் ஜியானை ஷூட் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த வீடியோ மிஸ்டர் ஜியானையும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த விஷயத்தை எப்படி அவங்க ஃபேமிலிக்கு சொல்கிறதுனே தெரியல. இந்த பக்கம் ஆஃபீஷியல்ஸ்லாம் ரொம்ப பயத்தோடு இருக்காங்க. அப்படியே காட்டினா இந்த பக்கம் ஜங்குக்கு தயாங்கும். ஸோ பாய் சொல்லிவிட்டு வீட்டுக்கு தான் கிளம்பிடுறாங்க. ஜங்குக் வீட்டுக்கு வரும்போதே அவங்க அம்மா அப்படி அழுதுட்ருக்காங்க, பொருளெல்லாம் தூக்கி போட்டு உடச்சிட்டு செம்மையாக அழுதுட்ருக்காங்க. கரெக்டாக இந்த சவுண்ட் கேட்டதுமே இந்த பக்கம் ஜங்குக்குள்ளே வந்துட்டு அம்மா என்னாச்சும்மா, ஏம்மா இப்படி அழுகுற அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். பட் அவங்க அம்மா எதுவுமே கேட்கல. அப்படியே இந்த பக்கம் ஜங்குக்கு வந்து ஹக் பண்ணிட்டு ரொம்ப அழுகுறாங்க. ஜங்குக்கே ஒரு மாதிரி ஆகிடுது அவங்க அம்மாவை இந்த மாதிரி பார்த்தோன்னே. என்னம்மா ஆச்சு, ப்ளீஸ் சொல்லுமா அப்படின்னு கேட்டோன்னே அங்கே ஒரு ஆஃபீஸர் நின்றுட்டுருப்பார். அவர் சொல்கிறாரு, அவங்க அப்பா இறந்துட்டார்ப்பா போன மிஷினில் அப்படின்னோடனே பக்கம் ஜங்குக்கு மனசே இல்லை. ஸோ அப்படியே உடஞ்சி போன மாதிரி உட்காடுறான். ஸோ அவங்க அப்பாவோடு இருந்த எல்லா மூமெண்ட்டுமே ஞாபகம் வந்துட்டு போகுது. ஸோ அவன் அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. அவன் அங்கேயே அழதான் ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ செம்மையாக அழுகுறான் ஜங்கு, ரொம்ப அழுதுகிட்டே இருக்கான். ஸோ இந்த பக்கம் காட்டினா ஷை தான். ஸோ உக்காஞ்சிட்ருக்கான். ஸோ உட்காந்துட்டு சம்திங் ஒர்க் தான் பார்த்துட்ருக்கான் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு. கரெக்டாக அவனுக்கு ஒரு ஃபோன் கால் தான் வருது. ஸோ எப்பயுமே கிம் வந்து ஒரு கால் பண்ணுவான்ல அந்த நம்பர், ஸோ அந்த நம்பர்லேருந்து வருது. அதை அட்டென்ட் பண்ணிட்டு ஹலோ கிம் தான் சொல்கிறான். பட் ஆனால் இந்த வாட்டி கிம் பேசலை, வேறு ஏதோ வந்து தான் பேசுகிறாங்க. ஹலோ, நீங்கள் யார்? நான் கிம்மோட ஃப்ரெண்ட்மா. வந்த மிஷினில் கிம் ஒரு மலையிலேருந்து கீழே விழுந்து இறந்துட்டான் அப்படின்னு ஒன்றுமே இந்த பக்கம் ஷைனுக்கு எதுவுமே புரியல. எந்த பிளேஸ் அது, ப்ளீஸ் சொல்லுங்கள், நான் வேணால் வரேன் அந்த மாதிரி சொல்கிறான். ஸோ ஆனால் இந்த பக்கம் அவங்க சொல்கிறவங்க அதெல்லாம் இல்லைம்மா, ஸோ இது மாஃபியா இதுன்றதுனால அவர் ஃபுல்லாகவே இறந்துட்டார். ஸோ அவரோட உடம்ப எங்கேயா அடக்கம்லாம் பண்ணியாச்சு, அவ்வளோதான். ஸோ சொல்ல வேண்டிய கடமைக்கு நாங்கள் சொல்லிட்டோம். ஸோ கிம் லாஸ்ட்டாக எங்ககிட்ட கேட்டுக்கிட்டது, ஷைன் நீங்கள் போய் கொஞ்சம் தயாங் அவரோட தம்பியை கொஞ்சம் பார்த்துப்பீங்களா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஃபோன் கால் அந்த ஆள் கட் பண்ணிடுறான். ஏன்னா இவன் கிம்மோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ கிம்மும் இவனும் எப்பவுமே ஒன்றா தான் இருந்திருப்பாங்க. கிம் இறந்து போனது அவங்க ஃபேமிலி கூட தெரியாமல் இருக்கிறதுக்கு பதிலாக தெரியட்டோன்னு சொல்லிட்டு தான் அவன் சொல்லியிருப்பான். ஸோ ஷைன் ரொம்ப அழுகுறான், ஹார்ட் விட்டு ரொம்ப கதறி அழுதுட்ருக்கான். அந்த மெசபிள் ஸ்டேட்டில் அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அழுதுகிட்டே கிம்மோட இந்த மூமெண்ட்ஸ்லாம் அவனுக்கு நிறைய வருது. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இன்னும் ரொம்ப அழுகுறான். இந்த பக்கம் அப்படியே அழுதுகிட்டே நேராக
தயாங்கோட வீட்டுக்கு தான் போகிறான். ஸோ தயாங் காட்டினா அவங்க அண்ணாவோட ஃபோன் கால் வருன்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். கரெக்டாக இந்த பக்கம் ஷைன் போய் தயாங்கோட வீட்டுக்கு வெளியே தான் நின்றுட்டுருக்கான். ஸோ அவன் எப்படி தயாங்கிட்ட ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்கான். ரொம்ப பயத்தோடையும் கண்ணில் அழுகையோடையும். ஸோ என்ன சொல்ல போகிறோன்னு தெரியாமலேயும் இருக்கான். பட் இந்த பக்கம் கரெக்டாக தயாங் வெளியே வரான். ஸோ வெளியே வந்து பார்க்குறான் யாரோ அவங்க வீட்டுக்கு வெளியே நின்றுட்டுருக்கத. ஸோ தயாங் பொறுமையாக போய்ட்டு ஹலோ ஹலோ உங்களை தான் மிஸ்டர், உங்களுக்கு என்ன வேணும்? ஆ நீங்கள் கிம் தயாங் தானே? ஆமாம். உங்கள் அண்ணா தானே கிம்? ஆ ஆமாம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஷைன் வந்து தயாங்கே தெரியாத மாதிரி பேசிகிட்ருக்கான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன்டா. உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ஆர்மீஸ் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா செல்லக்குட்டீஸ். லவ் யூ ஆர்மீஸ். பபாய்.